நடிகர் நாக சைத்தன்யா மற்றும் சோபிதா துலிபாலா அவர்களுடைய நிச்சயதார்த்தம் இன்னைக்கு நடைபெற இருக்கிறதா சோசியல் மீடியா முழுக்க பரவலா வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருந்தது. அதுக்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய விதத்துல இன்னைக்கு நாக சைத்தன்யாவுடைய தந்தையான நாகார்ஜுனா ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அதாவது இவங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டதா சொல்லி அதனுடைய புகைப்படங்களை ட்வீட்ல பதிவு செஞ்சிருக்காரு. இவங்களுடைய நிச்சயதார்த்தம்ங்கிறது ஆகஸ்ட் 8ஆம் தேதி காலையில 9:42 மணி அளவுல நடந்ததாகவும் 888 அதாவது ஸ்டார்டிங் ஆஃப் இன்ஃபினிட்டி லவ் ஆகஸ்ட் 8, 2024ங்கிறது ஒரு ஸ்பெஷலான டேயா கருதப்படுறதுனால அந்த 888 இன்ஃபினிட்டி லவ் அப்படின்ட்டு த ஸ்டார்ட் ஆஃப் இன்ஃபினிட்டி லவ்னு சொல்லி அவர் தன்னுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்துல பதிவிட்டிருக்காரு. தெலுங்கு சினிமாவினுடைய மிகவும் முக்கியமான நடிகர் நாகார்ஜுனா. இவர் தமிழ்நாட்டிலேயும் ரசிகர்கள் இருக்காங்க. இவருடைய மகன் நாக சைத்தன்யாவும் நடிகர் தான். இவர் கடந்த 2017ஆம் ஆண்டு நடிகை சமந்தாவை காதலிச்சு 2 வீட்டாரனுடைய சம்மதத்தோட திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுடைய திருமண வாழ்க்கைங்கிறது 4 ஆண்டுகள்ல முடிவுக்கு வந்தது. அதாவது 2021ஆம் ஆண்டு 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் சமந்தாவுக்கு ஜீவனாம்சமாக நாக சைத்தன்யா தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட பல கோடிகளை தொகையையும் சமந்தா வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு விவாகரத்து கொடுத்துட்டாங்க. இந்த நிலையில 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. நாக சைத்தன்யா பொன்னியின் செல்வன் படத்துல நடிச்ச நடிகையான சோபிதா துலிபாலாவோட கடந்த சில ஆண்டுகளாவே டேட் செஞ்சுட்டு வந்ததா சொல்லப்பட்டிருந்த நிலையில இப்போ அவங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு. இவங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்க நிலையில சோபிதா துலிபாலா பத்தி நாகார்ஜுனா சொன்ன ஒரு விஷயம் இப்போ இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அதாவது 2 பேரும் சேர்ந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி குட் ஆச்சாரிங்கிற படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தினுடைய நிகழ்ச்சி ஒண்ணுல நாகார்ஜுனா பேசும்போது சோபிதா துலிபாலா பத்தி பேசியிருந்தாரு. அப்போ இந்த படத்துல சோபிதா துலிபாலா சிறப்பா நடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்த படத்துல அவங்க ரொம்பவே கவர்ச்சியா நடிச்சிருக்காங்க. எல்லாரையும் கவரக்கூடிய விதத்துல நடிச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள இன்னும் பல திறமைகள் இருக்குன்னு அந்த விழால அவர் பேசியிருந்தாரு. நாகார்ஜுனா இப்படி பேசின வீடியோ இணையதளத்துல இன்னும் உலா வந்துட்டு இருக்கு. இந்த சம்பவம் நடந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ நாக சைத்தன்யா சமந்தாவோட திருமண வாழ்க்கையில இருந்தாரு. ஆனா இன்னைக்கு நாக சைத்தன்யாவும் சோபிதா துலிபாலாவும் திருமணம் செய்ய இருக்காங்க. அவங்களுக்கான நிச்சயதார்த்தமும் நடந்திருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த நேரத்துல நாகார்ஜுனா தன்னுடைய வருங்கால மருமகள் குறித்து என்ன சொல்லியிருக்காரு பாருங்கன்னு பலர் கமெண்ட் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க.